ஹாய்மா, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், ஒன்று ஒன்றா பாருங்கள். நான் ஒன்று ஒன்றா போடுறேன், நான் பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் கடலைப்பருப்பும் பச்சைப்பருப்பு, பாசிப்பருப்புன்னீங்களே, பச்சைப்பருப்பு அது ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊறுனா நம்மளுக்கு சீக்கிரம் இதாகிடும். சரிங்களா? அதை போட்டுக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும், சீக்கிரமாகவும் ஆகிடும் உங்களுக்கு வேலை. சரிங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி, அவ்வளோதான். பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கேன், அவ்வளோதான். காரம் அதில் வேறு எதுவும் காரம் கிடையாது. உருளைக்கிழங்கு அதிலே போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சாத்தூள். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வேகிறதுக்காக பருப்பு, அவ்வளோதான். எண்ணெய் கொஞ்சம் போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும், இழஞ்சி வேகும். இந்த எண்ணெய் எதுக்காக போட்டோம்னா நல்லா இழஞ்சி வேகிறதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சோண்டு 2 ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ தண்ணி போட்டுருக்கேன், அவ்வளோதான். முடிச்சிங்களா? இவ்வளோதான். இது இப்போ நல்லா இழஞ்சி வெந்துடும். நம்மளுக்கு ஒரு 4 விசில் வந்தால் போதும். நம்மளுக்கு இழஞ்சி வெந்துடும். இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு நான் உப்பு போட்டுக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் வேகத்துக்காக உப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா டேஸ்ட் பார்த்து நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி வச்சுருக்கேன், அது போட்டேன், அவ்வளோதான். இந்த சாம்பார் பொடி வேணும்னா போடுங்க, இல்லைனா உங்கள் சாய்ஸ் தான். சரிங்களா? என்ன இது போட்டால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், கலக்கி விட்டுடலாம். இது ஒரு 4 விசில் வந்தால் போதும். நல்லா ஹையில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு, ஒரு 2 விசில் இல்லைன்னா சிம்மில் வச்சு விட்ருங்க. சரிங்களா? அப்போ தான் நல்லா இழஞ்சி வந்துடும். இழஞ்சி வந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு மார்னிங்கு ஈஸியாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஆகிடுறது. ஒரு 10 நிமிஷம் தான். இது எல்லாத்தையும் போட்டோமா கடகடன்னு இது பண்ணோமா. சரிங்களா? எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதிலே போட்ட வேண்டியது தான். சரிங்களா? இதுக்கெல்லாம் டைம் எடுக்காது. இதை வந்துட்டு நீங்கள் ரசத்துக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, சரிங்களா, இல்லை காரக்குழம்பு வச்சுட்டு கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரசம் வச்சுட்டு இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லை ரைஸ்க்கே போடணுன்னு கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நான் செய்கிறேன், பாருங்கள், ஒன்று ஒன்றா பாருங்கள். சரிங்களாப்பா? இது வந்துட்டு நான் விசில் வந்தோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் 2 விசில் வந்துச்சுப்பா. இப்போ நெக்ஸ்ட் நான் லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். ஓகேங்களா? அதில் 2 விசில் வந்தோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான்ப்பா, ஸ்டீமில் வச்சு ஒரு 3 விசில் வந்துடுச்சு. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டீம் போனோன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்றது சொல்கிறேன். பாருங்கப்பா, நான் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? எல்லாம் வந்துடுச்சிங்களா? எல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாம் வந்துடுச்சு. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்துடுச்சு. இது போதும் நம்மளுக்கு. இப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் அப்பளம் வறுத்தலப்பா, அதே கடையை எடுத்துக்கிட்டேன். நிறைய எண்ணெய் இருக்குது. சரிங்களா? எண்ணெய் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இதில் நான் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகாய். சரிங்களா? அவ்வளோதான் தாளிப்பு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தூரமாக நின்றுக்கிறேன். சரிங்களா? வெடிக்குது. நம்ம சாப்பாடு சமைக்க சொல்ல காயெல்லாம் பட்டுன்னு சமைக்கக்கூடாது, அப்போ டேஸ்ட்டே வராது. சரிங்களா? சேஃபாக நம்ம இப்போ சமைக்கணும். சரிங்களா? டென்ஷன் ஆகின்னு சமைச்சாலும் அந்த டேஸ்ட் இருக்காது நம்மளுக்கு. ஓகேங்களா? இது வந்து இப்போ
இருக்கிற கூட்டை எடுத்து இதை வந்து சிம்லேயே வைங்க. லேசாக கொதிக்கிட்டோம் இது. சரிங்களா? எடுத்து வச்சு அப்பளத்தை அப்படியே நொறுக்கி போட்டுடலாம். 5 அப்பளம் போட்டுங்க போதும். இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். சரிங்களா? கொதித்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க நீங்கள். எனக்கு அந்த உப்பே சரியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துங்க உப்பு. சரிங்களா? இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கூட்டு ரெடி ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் மேலே நான் ஒரு இன்க்ரீடியன்ஸ் போடுவேன். சரிங்களா? இது வந்துட்டு எனக்கு பிடிக்கும். நான் செய்த என் ஸ்டைலில் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் செய்து சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். டெய்லி ஏதோ ஒன்று செய்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக செய்து சாப்பிடுங்க. சரிங்களாப்பா? இதை நல்லா கொதிக்கிட்டோம். நான் காமிக்கிறேன். இந்த அப்பளம் வந்துட்டு கூட சேர்ந்து கொதிக்க சொல்லும். அந்த உருளைக்கிழங்கு பருப்பு எல்லாத்தோடு சேர்ந்து அப்பளம் கொதித்து வேக சொல்லும். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? அது பாருங்கள், செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஓகேப்பா? இதை ஒரு செகண்ட் 2 செகண்ட் ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டே இருங்கப்பா. சரிங்களா? தீ பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் செய்யணும் நம்ம எது செய்தாலும். சரிங்களா? கொஞ்சம் வேட்டும். தண்ணி இவ்வளோ தாராளமாக இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் அப்பளம் வந்துட்டு ஊறி வேகும். வேந்தால் தான் டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்படி கலக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா போதும் உங்களுக்கு. இப்போ அவ்வளோதான்ப்பா. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காவை பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் தேங்காவை இப்போ அது மேலே கொஞ்சம் தூவி விட்டுருவோம். சரிங்களா? கொஞ்சமாக தூவிக்கணும் போதும். இப்போ கொத்தமல்லியை இப்படி தூவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடும். அவ்வளோதான்ப்பா. கூட்டு ரெடி. அப்பளம் கூட்டு ரெடி. ஓகேங்களா? பாருங்கள், அப்பளம் கூட்டு ரெடி. ஓகேப்பா? அவ்வளோதான்ப்பா. சுட சுட உருளைக்கிழங்கு அப்பளக்கூட்டு அப்பளம் தேங்காய் கூட்டு ரெடி. ஓகேங்களா? வாங்க சாப்பிட்லாம். சரிங்களா? நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேப்பா? இதோட அடுத்தது சிம்பிளான டிஷ்ஷில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேங்களாப்பா? பாய்.